பயணம் கிளம்பினான் பக்தன். பக்தியோடு சாமியிடம் இப்படி வேண்டிக் கொண்டான், எனது 2 நாள் வழிப்பயணம் பாதுகாப்பாக அமைந்தால் பாதையில் கிடைப்பதில் பாதியை பப்பாதியை உனக்கு படைக்கிறேன் பகவானே. இப்படி வேண்டிக் கொண்டு பக்தன் கிளம்பி விட்டான். முதல் நாள் பாதி வழியில் ஒரு பேரிச்சம்பழ பொட்டணம் கிடைத்தது. எடுத்தவன் வெளியே உள்ள பழத்தை சர்வசாதாரணமாக சாப்பிட்டான். உள்ளே உள்ள கொட்டைகளை பொட்டலமாக கட்டினான், பகவானுக்கு படைத்து விட்டான். 2ஆம் நாள் மீதி வழியில் ஒரு பாதாம்பழ பொட்டலம் கிடைத்தது. எடுத்தவன் பக்குவமாக உள்ளே உள்ள பருப்பை பதவிசாக தின்றுவிட்டு வெளியே உள்ள ஓடுகளை பொட்டலமாக கட்டினான், பகவானுக்கு படைத்து விட்டான். பாதியில் கிடைப்பதில் பப்பாதி என வேண்டிக் கொண்டபடியே எல்லாம் நடந்தது என நிம்மதியாக உறங்கப் போனான் அந்த பக்தன். ஆமா, வேண்டாததை படைக்கிறது தான் வேண்டுதலா? நான் தலைமுடிய சொல்லலைங்க, எதுக்கு வம்பு? ஒரு நல்ல வேண்டுதல் இப்படித்தான் அமைந்திருக்கும். இறைவா, எதையும் எதிர்பாராத நிலையையும் எதையும் எதிர்கொள்ளும் மனதையும் கொடு, அது ஒன்றே போதும், வேறெதுவும் வேண்டேன். என்ன செய்ய, பெரும்பாலான வேண்டுதல்கள் எல்லாமே எப்படியாவது காப்பாற்றி விடு இறைவா என தொடங்கி சிரமப்படுத்தாமல் சீக்கிரம் கொண்டு போய் விடு இறைவா என்றே முடிந்து போகின்றன.